ஓகே, இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம சுப்பீரியர் ட்ரைக்ளாய்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு இன்ஃபீரியர். இப்போ அதில் வந்துட்டு அடிவட்டத்தை வச்சு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அசைகிற புள்ளியோட அவளுக்கு பார்த்தோம். இப்போ வந்து அடிவட்டத்திலேருந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்குமென்று சொன்னால் அதை அசைகிற ஒழுக்க பார்க்க போகிறோம். இதான் வந்துட்டு நம்மளுக்கு தரப்பட்ட வட்டமாக இருக்க போகுது. அதை வந்து 8ஆக பிரிச்சிருக்கேன். அதுக்கு ஆரைக்கு பரதியில் நீளத்துக்கு சமனான கோடை அடித்து அதையுமே 8ஆக பிரித்து மையத்தை நீட்டி பிரித்த புள்ளிகளுக்கு கூடாக சென்டர்களை குறிச்சிருக்கேன். இதுகள் தான் இந்த வந்து மையம் அசைய போகிற புள்ளியாக இருக்க போகுது. இப்போ என்ன அசைகிற புள்ளி வந்துட்டு இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது. அதாவது வெளிவட்ட நம்ம அடியாக பயன்படுத்துகிற வட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்க போகுது அந்த புள்ளி. அப்போ இது குறிப்பிட்ட தூரத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொன்னால் அசைகிற புள்ளி இதுதான். அப்போ இதைத்தான் வந்துட்டு நம்ம ஆரையாக எடுக்கணும். இதில் கவனமாக இருக்கணும். எதை ஆரையாக எடுக்கிற குழம்பிடும் புள்ளி எந்த புள்ளி அசைதோ அதைத்தான் வந்து நம்ம ஆரையாக எடுக்கணும். இனி வந்து எல்லா மெத்தட்டுமே என்ன இது கீறத்துக்கு முன்னே நம்ம இந்த 1 போகிற லைன்ஸ், 2 6 போகிற லைன்ஸ், 3 5 போகிற லைன்ஸ் எல்லாம் நீட்டி இருப்போம். இனி வந்து மெத்தட் ஒன்று தான். இப்போ அசைகிற புள்ளியோட ஆரை அளந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் சென்டரில் வச்சு முதலாவது சென்டரில் வச்சு இங்கே வச்சுட்டு 1 போகிற லைனில் வெட்டுறது. அடுத்தது வந்து 2 போகிறது. இப்படி 3 4 அடுத்தது இங்கே வச்சுட்டு 5 6 சொல்லி இந்த புள்ளிகளை இணைச்சிட்டு போனோம்னு சொன்னால் எங்கேருந்து புள்ளி ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. அதுலேயும் கவனமாக இருக்கணும். புள்ளி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த புள்ளிகளை இப்படி நீட்டினோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி ஒரு அமைப்பு வந்துடும். இதான் வந்து இன்ஃபீரியர் ட்ரைக்ளாய்டு.